இறுதி பருவத்தை நோக்கி போயிட்டோம். பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலியமாக 3 அடுக்கு ஊராட்சிகளுக்கு மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த பொறுப்பு கடமை அந்த வேலை திட்ட நடைமுறை ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில எங்களை வேலை செய்ய விடல இந்த அரசாங்கம். ஏன்னு தெரியல. மாநில சுயாட்சியை பற்றி ரொம்ப தெளிவா வீதிக்கு நம்மளுடைய முதல்வர் பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாநில சுயாட்சியினுடைய உரிமை கோரும் பொழுது உள்ளாட்சிகளுக்கான உரிமையும் விடுபட்டு இருக்க. ஏன் மாவட்ட ஊராட்சியை நசுக்கிறீங்க? மாவட்ட ஊராட்சியும் சுயமா இயங்குவதற்கு இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அதுக்குள்ள இருக்க குழுக்கள் அமைப்பதற்கு 4 ஆண்டு கலந்து கூட ஏன் இந்த அரசாங்கம் இந்த வாய்ப்பை மாவட்ட ஊராட்சிக்கு கொடுக்கல? நாங்க பேரளவுல இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். பேரளவுல தேர்ந்தெடுத்துக்கு எங்களுக்கு ஏற்கனவே வழங்கிட்டு இருந்த அடிப்படை உரிமைகளை செய்வதற்கு அரசாங்கம் தடை விதிக்குது. அதனால மாநில சுயாட்சிக்கு எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஊரக உள்ளாட்சியில 3 அடுக்கு ஊராட்சியில மாவட்ட ஊராட்சியிலையும் நீங்கள் கவனம் கொடுக்கணும்ன்றத தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய திட்டக்குழு பெரிய பரபரப்பாக திட்டக்குழு உறுப்பினர்கள் தேர்வுலாம் நடந்துச்சு. இந்த திட்டக்குழுவுல இன்னைக்கு திட்டக்குழுக்கான நடைமுறை முடக்கி வைக்கப்பட்டதாக தோணுது. எந்த அதிகாரமும் இல்லாம எந்த ஆலோசனையும் வழங்காம பேரளவுல 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த திட்டக்குழு கூட்டத்துல நம்ம மாவட்டம் விவசாய மாவட்டம் நெல்லெல்லாம் கருது பறிச்சு அறுவடை சீசன் வந்துருச்சு. அதனால இந்த அரசு மூலியமா அந்த பெக்யூர்மெண்ட் கொள்முதல் நிலையத்தை முன்கூட்டியே திறக்கணும் அப்படின்றதெல்லாம் கடந்த கூட்டத்தில் சொன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள நம்மளுடைய சேர்மன் அவங்கள அடுத்ததுல ஆலோசனை பண்ணணும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறைக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு பத்திரிகை செய்தி தினமலர் பத்திரிகையில பெரியவள ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெக்யூர்மெண்ட் நிலவர அந்த நிலையத்துல அந்த விவசாயிகள் நெல்லை அறுத்து போட்டு 1 வாரத்துக்கு மேல ஆகி போச்சு. மிஷின் இல்லாத காரணத்தினால அறுவடை செய்யாம விவசாய பூரா அப்படியே நெல்மணிகள்லாம் அந்த வயல்வெளியிலே கொட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால பேசின விஷயங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வரல. அதிகாரத்தை குறைச்சிட்டீங்க, நிதியை குறைச்சிட்டீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தேனி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு துளியளவும் கவலைப்படாது. தேனி மாவட்டத்துடைய இங்கிருந்து சென்னைக்கு போனா தெரியும், எந்தூரியா கேட்ட தேனின்னு சொல்லுவான், ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பேன். அவங்க மூடுதிக்கு எந்தூரியா தேனி சுத்தப்பட்டிருந்தா மதுரை, நம்ம தென் மாவட்டம். ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் தேனி மாவட்டத்திற்குள்ள கொண்டு வராம பெருநகரங்களை திருச்சி, சென்னை, மதுரை போன்ற பெருநகரங்களை மட்டும் கொட்டி குவித்து அதிகார குவியலை உருவாக்கி அதன் மூலியமாக திட்டமிட்டு இந்த புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்தை கண்டித்து தேனி மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக தேனியை புறக்கணிக்கும், தேனி மாவட்டத்தை புறக்கணிக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் என்பது என்னுடைய கோரிக்கை.